கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகத்திற்கு எதிராக விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் முறையீடு செய்த நிலையில் 2 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் 420 அரசு என பேசியதற்காக பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளை ரத்து செய்ய மறுத்து விசாரணையை எதிர்கொள்ள நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தார். இதற்கு எதிராக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். தன் மீதுள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த அவதூறு வழக்குகளை அரசு பதிவு செய்ததாக கூறிய நிலையில் சி.வி. சண்முகத்திற்கு எதிரான அவதூறு வழக்குகளின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுவெளியில் மாநில முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு பேசியதென்பது அரசியல் சாசன சட்ட விதிகளுக்கு எதிரானது என்றும், ஆகவே சி.வி. சண்முகத்திற்கு எந்தவித நிவாரணமும் வழங்காமல் அவரது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். இதையடுத்து மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு இதுபோன்ற பொறுப்பற்ற பேச்சை சி.வி. சண்முகம் பேசியிருப்பதாக கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் எதிர்காலத்தில் இதுபோன்று பேச மாட்டேன் என மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறை உணரவில்லை என்றால் வழக்கு விசாரணையை கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என சி.வி. சண்முகத்திற்கு எச்சரிக்கை விடுத்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததோடு இந்த இடைப்பட்ட காலத்தில் சி.வி. சண்முகம் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.